இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லை பற்றி சொல்ல போகிறேன். கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், ஹவு டு பில்ட் தம். கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், ஹவு டு பில்ட் தம். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அனலைசிங் ஸ்கில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை செக் பண்ணக்கூடியது, வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கணும், ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கணும். அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கு ஒரு விஷயத்தை அப்படின்னா, ஒரு டேட்டா கிடைச்சோன்னா அப்படியே 100% பிலீவ் பண்ணாமல் அதை வெரிஃபை பண்ணுறீங்க பாருங்கள், அனலைஸ் பண்ணுறீங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்க, அந்த ஸ்கில் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. செகண்டு, எவால்யூஷன். ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச உடனே அதை ஜட்ஜிங் தி ரிசோர்ஸ் பண்ணுறது ஒன்று, அதை வெரிஃபை பண்ணுறோம், ஆர்குமெண்ட் பண்ணுறோம், ட்ரஸ்ட்வர்த்தியாக வெரிஃபை பண்ணுறோம், ஆறுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எவால்வேஷன் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கான்னு பார்க்கணும். இன்ஃபரன்ஸ். வாட் இஸ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா டிராயிங் ஸ்மார்ட் கன்க்ளூஷன் ஃப்ரம் த எவிடன்ஸ் யூ ஹாவ். நீங்கள் உங்ககிட்ட ஒரு அழகான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து ஃப்ரம் தி எவிடன்ஸு ஸ்மார்ட்டாக ட்ரைவ் வச்சு அதை கன்க்ளூட் பண்ணுறீங்களா, தட்ஸ் கால் த இன்ஃபரன்ஸ் ஸ்கில். ஸோ அந்த இன்ஃபரன்ஸ் ஸ்கில்ஸ் மெத்தட் உங்கள்கிட்ட இருக்கா. ஃபோர்த்து, செல்ஃப் ரெகுலேஷன். எந்த ஒரு விஷயத்தையும் செக்கிங் யுவர் ஓன் திங்கிங் ஃபார் மிஸ்டேக்ஸ் அண்ட் பயாஸ். நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் வந்தோடனே அதோட பயாஸ் என்ன, அந்த செக்கிங் எப்படி செக் பண்ணுறோம், அது கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக டிசிஷன் மேக் பண்ணுறோமா அப்படின்னு செல்ஃப் செக்கிங், செல்ஃப் ரெகுலேஷன் வச்சு அதை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக நம்ம ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக வர முடியும். எக்ஸ்பிளனேஷன், கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், கிளாரிஃபை, எக்ஸ்பிளைனிங் யுவர் ரீசனிங் டு அதர்ஸ். அப்போங்கும்போது உங்களை ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் ஏற்றுக்குவாங்க. ஸோ இப்போ 5 வாட் ஆர் எ கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் ஒரு கிரேட் கிரிட்டிக்கல் திங்கிங் பர்சன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த 5 திங்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு அனலைசிங் ஸ்கில் இருக்கணும். ஒரு விஷயம் சொன்னோன்னா அதை அனலைஸ் பண்ணக்கூடிய திங்கிங் உங்களுக்குள்ளே வந்துடணும். எவால்யூஷன் பண்ணக்கூடிய திங்கிங் உங்களுக்குள்ளே வந்துடும், அந்த விஷயத்தை ஆராயக்கூடிய திங்கிங் வந்துடணும். ரீஇன்ஃபரன்ஸ், அழகாக அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரெகுலேஷன், செல்ஃப் ரெகுலேஷன், பயாஸ் இருக்கா, வேறு ஏதாவது உள்ள மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுவோம் செல்ஃப் ரெகுலேஷனில். ஃபிஃப்த்து, எக்ஸ்பிளனேஷன், கிளாரிஃபை, கிளாரிஃபை பண்ணுறோம், எக்ஸ்பிளைனிங் அண்ட் யுவர் ரீசனிங் டு அதர்ஸ். அப்போ அழகாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய திறன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா 5 விஷயத்து மூலமாக நம்ம சொல்லிடலாம் இட்ஸ் அ கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, ஹவு டு பில்ட் தம். எப்படி இதை நம்ம டெவலப் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை கொண்டு போகிறது, நமக்குள்ள செல்ஃபாக டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 டூல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது, ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு டேட்டா நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது, ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது, இல்லை ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 5 ஃபேக்டரை நீங்கள் திங்க் பண்ணலாம். அப்போ உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, ஆஸ்க் ஒய் 5 டைம்ஸ். ஒய் 5 ஒரு ரூல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயம் ஆனோன்னே why it happened, why he did, why, what time it happened, why it is happened, எந்த டைமில் why it is happened, யார் பண்ணா, why did, இது யார் செஞ்சா, யார், why it happened அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 கொஸ்டின் கேட்குறோம். whyன்னு 5 கொஸ்டின்ஸு. ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னா 5 ரூல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி we are asking that அப்படின்னம்னா அந்த பர்சனுக்கு why is lack of knowledge அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் கேட்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே கிரிட்டிக்கல் திங்கிங் வந்துருச்சு. போனோம் மேனேஜர்கிட்ட போனோம், இன்சார்ஜ் போனால் அவரே இந்த 5 கொஸ்டின் கேட்பாரு அப்படின்னு அவங்களே ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களே சொல்யூஷனும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம அந்த கொஸ்டின் நமக்குள்ளே கேட்கணும். செகண்ட், ப்ராக்டிஸ் டெவில் அட்வொகேட். நம்ம ஒரு டெவில் அட்வொகேட்டை மீட் பண்ணுறோம், அவங்க எவரிதிங் ரைட்டாக இருந்தாலும், ஈவன் இஃப் தே ரைட் ஆனாலும் அவங்க ஈவன் வித் டிஸ்அக்ரி, நம்ம டிஸ்அக்ரியில் பேசதான் செய்வாங்க.
நமக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ராக்டிஸ் டெவில் அட்வொகேட்ஸ். டெவிலோட அட்வொகேட்டை நம்ம டீல் பண்ணும்போது உண்மையாக இருந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசுவாங்க. அப்போ அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதுக்குரியது என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ அதுக்குரிய கொஸ்டினரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம போய் கேட்கணும். கேட்கும்போது அவங்க வந்து அந்த விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நெகட்டிவ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கேட்குற நெகட்டிவ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். அப்போ அவங்க காம் டவுன் ஆயிடுவாங்க. தேர்டு, சீக் டிஸ்கன்ஃபர்மிங் எவிடன்ஸ். நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு லுக் ஃபார் இன்ஃபர்மேஷன் தட் சேலஞ்சஸ் யுவர் பிலீவ்ஸ். நம்மளோட பிலீவ்னஸை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு, அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அவங்க டிஸ்கன்ஃபர்மிங் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குரிய எவிடன்ஸ் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்கள பேசணும். ஃபோர்த்து, திங்க் இன் ப்ராபபிலிட்டி. அப்போ எப்பவுமே ஒரு விஷயத்த சொன்னோன்னவே இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படியும் நடந்திருக்கலாம்னு நம்ம திங்க் பண்ணுறோம். தட்ஸ் கால் த ப்ராபபிலிட்டி. அப்போ நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நடந்தோன்னே டெஃபினெட்லி இதுதான் அப்படின்னு திங்க் பண்ணாமல் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக மாட்டோம். நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அப்ரிசியேட் தான் பண்ணிக்குவோம். ஃபிஃப்த், மேப் யுவர் அசம்ஷன். ரைட் டவுன் வாட் யூ பிலீவ் இஸ் ட்ரூ, தென் டெஸ்ட் இட். அப்போ மேப் யுவர் அசம்ஷன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயம் நடந்தோன்னே இப்படி தான் நடந்திருக்கும், இப்படியெல்லாம் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அசம்ஷன் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னென்னா, எனி ப்ராஜெக்ட் எனி ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க, குட் திங்ஸ் தான் பண்ணுறீங்க, ஆர்கனைசேஷனுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிள் ரூல் சொல்கிறது என்னென்னா, ஆல்வேஸ் ப்ரிப்பேர் 10 மேக்ஸிமம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். குட்டாக இருந்தாலும் சரி, பெனிஃபிட் டு த ஆர்கனைசேஷன் சரி, உங்கள் கேரியர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட சக்ஸஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மாரி நீங்கள் வந்து 10 நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிடும். நீங்கள் யாரை போய் மீட் பண்ணாலும் அவங்க இதை வேணா பெரிய கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஏன்னா யூ ஆர் த எக்ஸ்பர்டைஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ அப்போ இமிடியட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க செய்யும்போது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணும். அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஹவு டு பில்ட் தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ்க் why 5 times. Second, practice devil advocate. Third, seek disconfirming evidence. Fourth, think in probability. Fifth, map your assumption. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறோம்னா நமக்குள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும். why they matter. ஏன் சார் கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணணுங்கிறீங்க, அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி தானே தெரியுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ரிசல்ட் வரணும், உங்களை எல்லாரும் ஏற்றுக்கணும், அந்த எரர் நடக்காமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும். அப்படின்னா ப்ரிடிக்ஷன் ஸ்கில் உங்களுக்குள்ள டெவலப் பண்ணணும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் திங்கிங், ஆக்ஷன் டேக்கன் எடுக்கணும். அப்படின்னா உங்களுக்குள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தால் தான் ப்ராப்ளம் வரக்கு முன்னாடியே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ப்ராப்ளம் வந்ததுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சால்வராக இருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ உங்கள் ப்ரிவென்டிவ் திங்கிங், ப்ரிவென்டிவ் ப்ரிடிக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் மூலமாக தான் டெவலப் ஆகும். why they matter அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ரீசன் இதுக்கு சொல்கிறேன். பெட்டர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் ஆகும் உங்களுக்குள்ள. செகண்ட், ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். யார் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோமோ எப்படி சார் ஸ்ட்ராங்கான, நீங்கள் தான் கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறோமோ அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறது மூலமாக அவங்களும் சேஃப் ஆயிடுவாங்க, நம்மளும் சேஃப் ஆயிடுவோம், ஆர்கனைசேஷன் ரிசோர்ஸும் சேஃப் ஆகும். ஸோ அப்போ உங்களை ரிலேபிளாக திங்க் பண்ணுவோம், ஸ்ட்ராங்கர் லீடர்ஷிப்பாக தான் பார்ப்பாங்களே தவிர நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. கிளியர் கம்யூனிகேஷன். உங்கள் விஷயத்தில் உங்கள் கம்யூனிகேஷனில் உண்மை இருக்கும், ட்ரூத்னஸ் இருக்கும், நீங்கள் பக்கா எவிடன்ஸாக வெரிஃபை பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அவங்க கிளியர் கம்யூனிகேஷன் அதில் இருக்குன்னு விரும்புவாங்க. ஃபோர்த்து, ஸ்மார்ட்டர் டெய்லி சாய்ஸ். நீங்கள் என்னென்ன எடுக்கிறீங்களோ, என்னென்ன திங்க் பண்ணி புஷ் பண்ணி கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி எடுக்கிறீங்களோ அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்மார்ட்டர் டெய்லி சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அன்வான்ட் ஃபெயில்யூர், ராங் ப்ராடக்ட் எடுக்கிறது, விஷயம் தெரியாமல் எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகுறது, இது எல்லாமே ப்ரிவெண்ட் ஆகி ஸ்மார்ட்டர் டெய்லி சாய்ஸ் அப்படிங்கிற ஃபோர்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃபிஃப்த்து, பர்சனல் குரோத். லேர்ன் ஃபாஸ்டர் பை அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். அப்போ என்ன ஆகும், கிரிட்டிக்கல் திங்கிங் அனலைசிங் மூலமாக
நம்மகிட்ட செல்ஃபாக எங்கெங்கே பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குது, எந்தெந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய வரும்போது நம்ம இவ்வளோ பெனிஃபிட் என்னாகும், நம்ம கேரியர் க்ரோத் ஸ்கை ராக்கெட்டில் இருக்கும். ஸோ வை தே மேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கில் 5 ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ள இருக்குது, 5 விஷயம் நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக பெஸ்ட் பர்சனாக நீங்கள் வர முடியும். அதுமாரி ஹவு டு பில்ட் தம் அப்படின்னா 5 மெத்தட்ஸ் உங்களுக்கு டூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 5 மெத்தடில் யூஆர் ப்ராக்டிஸிங் எனி மேட்டர், எனி இஷ்யூஸ், எனி ப்ராஜெக்ட். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கும் போதே, தொடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வரும்போது, உங்கள் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த மெத்தடில் அப்படின்னா கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும், நிறைய பெனிஃபிட் இருக்குது, கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஸோ இதெல்லாம் அதில் இருக்க பெனிஃபிட்டு நோட் பண்ணிக்கிங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். தேங்க்யூ ஆல்.